அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் கூட அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கடுத்து காலேஜில் என்ன வரும்? லவ் வரும் இல்லைங்களா? அந்த லவ் எப்படி வரும் அப்படின்னா, இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும்ங்க லவ் வந்து பாருங்க, மொழி, மதம், இனம் இது எல்லாத்துக்கும் கடந்து ஒரு லவ் அப்படின்றது வரும். அவங்க வந்து பாருங்க, இவங்க இனமா இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து பாருங்க ஃபாரினர்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைங்களா, வேற்று மதத்தினரை கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒரு எல்லாமே கடந்து லவ்னா அப்படி தானேங்க, ஜாதி, இனம், மதம், மொழி எல்லாத்தையும் கடந்து வர்றது தானே லவ். அதுக்கு வந்து கரெக்டான எக்ஸாம்பிள்ஸ் யாரு அப்படின்னா கும்பம் தான். ஏன்னா இது ஆண் ராசி, காற்று ராசி, சனியினோட ராசி, துணிச்சல் ஜாஸ்தி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. அவங்க வந்து பாருங்க ஒரு ஆஸ்திரேலியன், நான் வந்து இந்தியன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, எங்கள் அம்மாவுக்கு மருமகளாக இருக்கணும், எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, நான் வந்து வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணிக்கினா 4 பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். நான் என்னோட மதம் மாறி எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. இந்த பாம்பே லவ் மாதிரி, இந்த பம்பாய் படம் லவ் மாதிரி, அந்த மாதிரிலாம் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு என்னோட ஹாப்பினஸ் தான் முக்கியம். இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பிரேக்கப் பண்ணக்கூடியவங்க யாரு, பிரேக் பண்ணக்கூடிய